விஷாகா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் 1997 உச்சநீதிமன்றத்தில் நடத்தப்பட்ட ஒரு பொதுநல வழக்கானது ஒரு பெண் வேலை செய்யற இடத்துல அவங்களுக்கான பாதுகாப்பு மற்றும் அவர்களுக்கு நடக்கும் பாலியல் வன்கொடுமையை தடுக்க ஒரு தனி சட்டம் ஏற்ற அடிப்படையா இருந்த ஒரு வழக்கு பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். 1992 ராஜஸ்தான் பாத்தேரின்ற கிராமத்துல ஒரு பெண் சமூக பணியாளராக இருந்தவங்க தான் பான்வாரி தேவி. உமன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்ன்ற ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் கீழே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதன் அடிப்படை அவங்க ஊர்ல நடந்த சைல்டு மேரேஜை தடுக்கிறாங்க. அந்த சைல்டு மேரேஜை தடுத்ததின் காரணம் அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க ஊர் பொதுமக்களும் கோபமாகி கொடூரமான பாலியல் வன்கொடுமையை நிகழ்த்துறாங்க. இது இந்திய நாட்டில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுது. இதன் காரணமா போராட்டங்கள் வெடிக்குது. நிறைய பெண்ணி அமைப்பு என்ஜிஓஸ் சேர்ந்து உச்சநீதிமன்றத்துல ஒரு பொதுநல வழக்கானது தாக்கல் பண்றாங்க. பான்வாரி தேவி அவங்களோட வழக்கு விஷாகா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் வழக்கு 1992 நடந்த சம்பவத்தின் அடிப்படையில 1997 உச்சநீதிமன்றத்துல விஷாகா கைட்லைன் கொண்டு வரப்படுது. விஷாகா கைட்லைன்ஸ்ல பெண்கள் வேலை செய்யற இடத்துல பாதுகாப்பு, இரண்டாவது புகார் குழுல பெண்கள் பெரும்பான்மையா இருக்கணும், மூன்றாவது விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தணும், நான்காவது கடுமையான தண்டனை கொடுக்கப்படணும், ஐந்தாவது என்ஜிஓஸ் இதுல பங்கேற்கலாம். இதுதான் விஷாகா கைட்லைன்ஸ் கொடுக்கப்பட்டது. 1997 நடந்த வழக்க அடிப்படையா கொண்டுதான் 2013 செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன்ஸ் அட் ஒர்க் பிளேஸ்னு ஒரு தனி சட்டமே கொண்டு வரப்பட்டுச்சு. இந்த வழக்கை பத்தி இன்னும் டீட்டெயில் பதிவு பண்ணணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க கமெண்ட் செய்யுங்க, நிச்சயமா நான் பதிவு பண்றேன். விஷாகா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் 1997 உச்சநீதிமன்றத்தில் நடத்தப்பட்ட ஒரு பொதுநல வழக்கானது ஒரு பெண் வேலை செய்யற இடத்துல அவங்களுக்கான பாதுகாப்பு மற்றும் அவர்களுக்கு நடக்கும் பாலியல் வன்கொடுமையை தடுக்க ஒரு தனி சட்டம் ஏற்ற அடிப்படையா இருந்த ஒரு வழக்கு பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். 1992 ராஜஸ்தான் பாத்தேரின்ற கிராமத்துல ஒரு பெண் சமூக பணியாளராக இருந்தவங்க தான் பான்வாரி தேவி. உமன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்ன்ற ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் கீழே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதன் அடிப்படை அவங்க ஊர்ல நடந்த சைல்டு மேரேஜை தடுக்கிறாங்க. அந்த சைல்டு மேரேஜை தடுத்ததின் காரணம் அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க ஊர் பொதுமக்களும் கோபமாகி கொடூரமான பாலியல் வன்கொடுமையை நிகழ்த்துறாங்க. இது இந்திய நாட்டில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுது. இதன் காரணமா போராட்டங்கள் வெடிக்குது. நிறைய பெண்ணி அமைப்பு என்ஜிஓஸ் சேர்ந்து உச்சநீதிமன்றத்துல ஒரு பொதுநல வழக்கானது தாக்கல் பண்றாங்க. பான்வாரி தேவி அவங்களோட வழக்கு விஷாகா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் வழக்கு 1992 நடந்த சம்பவத்தின் அடிப்படையில 1997 உச்சநீதிமன்றத்துல விஷாகா கைட்லைன் கொண்டு வரப்படுது. விஷாகா கைட்லைன்ஸ்ல பெண்கள் வேலை செய்யற இடத்துல பாதுகாப்பு, இரண்டாவது புகார் குழுல பெண்கள் பெரும்பான்மையா இருக்கணும், மூன்றாவது விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தணும், நான்காவது கடுமையான தண்டனை கொடுக்கப்படணும், ஐந்தாவது என்ஜிஓஸ் இதுல பங்கேற்கலாம். இதுதான் விஷாகா கைட்லைன்ஸ் கொடுக்கப்பட்டது. 1990